ஹாய், நம்ம இப்போ யூஎஸ்பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கொஞ்ச நாளாகவே நம்ம யூஎஸ்பி ஸ்கூலில் வந்து 50% ஆஃபர் போட்டாங்க. 1+1=1 அப்படின்லாம் நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி என்னன்னு கேட்குறதுக்காக நம்ம யூஎஸ்பியோட இருக்கக்கூடிய பிரின்சிபலை வந்து நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸ்கூல் ஃபீஸையே 50% ரிலாக்ஸேஷன் பண்ணி 50% கல்வி கட்டணத்தில் தான் நாங்கள் வந்து வருகிற கல்வியாண்டில் இருந்து இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட். ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் அந்த 2 குழந்தைகளையும் நம்ம நீங்கள் கேட்ட கொஸ்டின் சரியானது. நியர்பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, பட் யூஎஸ்பி ஸ்கூலில் போத் +1 அண்ட் +2 முடிக்கிறதுக்கே வந்து டியூஷன் ஃபீஸ் அலோன். இல்லை சார், இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பழையபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க அப்படின்ட்டு. ஒரு குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய டியூஷன் ஃபீஸ் ஜஸ்ட் இந்த ஃபோனிக்ஸ், அபாக்கஸ் அண்ட் யோகா வகுப்புகளுக்கு நாங்கள் தனியாக எந்த ஒரு சார்ஜும். We encourage the students to read books like Bill Gates. The vocabulary is increased. The communication will be very easy. No, it's not like that. ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக பாடங்களும் கம்மியாக தான் சொல்லித்தரப்படுமா அப்படின்னு கேட்குறது ஒரு தவறான கேள்வி. வணக்கம் தென்காசி மக்களே. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஃபீல்டில் ரொம்ப பிரபலமான யூஎஸ்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்டர் அந்தோனி பால்ராஜ் சார் அவங்களோட நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம யூஎஸ்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணுறதா மக்கள் வந்து சொல்கிறாங்க வெளியில். இப்போ என்னென்னா 50% வந்து கல்வி கட்டண சலுகை கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1+1=1 அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்த நியூ அகாடமிக் இயரில் இருந்து கல்வி கட்டணத்தை ஒரு 50% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த இயர் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்த ஸ்கூல் ஃபீஸையே 50% ரிலாக்ஸேஷன் பண்ணி நியூ அகாடமிக் இயருக்காக குறைச்சிருக்கிறோம். அப்படி குறைச்ச ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஜி வகுப்புகளுக்கு மினிமம் ₹10,000 வரும். மேக்ஸிமமே 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வகுப்புகளுக்கு 21,000 மட்டுமே ஸ்கூல் ஃபீஸ் மட்டும். இது போக புக் ஃபீஸ், யூனிஃபார்ம்ஸ் அண்ட் வேன் ஃபீஸ் வரும். ஸோ அதனால் வந்து 50% கல்வி கட்டணத்தில் தான் நாங்கள் வந்து வருகிற கல்வியாண்டிலிருந்து பாடங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய ஒரு பலனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் 1+1=1 அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் அந்த 2 குழந்தைகளையும் நமது பள்ளியில் அட்மிஷன் சேர்த்தீங்க அப்படின்னா 2வது குழந்தைக்கு 2 கல்வியாண்டுக்கு கல்வி கட்டணம் மட்டும் கிடையாது. ஸோ இந்த திட்டத்தை வந்து யூஎஸ்பி ஸ்கூல் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு பெற்றோர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சார், எப்படி சார், என்னால் நம்பவே முடியல. இப்போது மற்ற ஸ்கூலெல்லாம் படிக்கன்னா ஒரு +1 +2 படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 1 to 1.5 lakhs வந்து ஆகுது. ஆனால் யூஎஸ்பியில் வந்து வெறும் 42,000லேயே +1 +2 வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? எஸ் சார், இட் இஸ் பாசிபிள். இப்போ எப்படின்னா மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் இருந்து வெளியில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஃபீஸ், இந்த லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இதை வந்து இந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம்.
நீங்கள் கேட்ட கொஸ்டின் சரியானது. நியர்பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கும் சேர்த்து மினிமம் 1.5 lakhs ஆயிரும். பட் யூஎஸ்பி ஸ்கூலில் போத் +1 அண்ட் +2 முடிக்கிறதுக்கே வந்து டியூஷன் ஃபீஸ் அலோன் 42,000 தான் ஆகும். ஸோ இதை நாங்கள் பண்ணி காமிக்க போகிறோம். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. We have got experienced teachers and experienced principal is here, so it is possible. இல்லை சார், இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பழையபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க அப்படின்ட்டு நான் கேட்கல சார். வெளியில் பொதுவாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கேள்வி சார். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த இயர் ஃபீஸை குறைச்சி காமிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸை நிறைய சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபீஸை வந்து அப்படியே ஹைக் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஒரு ரூம் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2025-26 ரூம்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். அதில் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜஸ்ட் விசிட் மை ரூம் அண்ட் தென் see. கண்டிப்பாக சார், போயிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த ரூமை. ஷூர் சார், ப்ளீஸ் வெல்கம். Yes sir, this is our 25-26 room. இதில் நெக்ஸ்ட் இயருக்குரிய யூனிஃபார்ம்ஸ் இதுதான். அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ்க்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதை நான் ஷார்ட்லி ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். அது போக கிளாஸ் ரூம்ஸ் லைப்ரரிஸில் இருக்கக்கூடிய புக்ஸ், ஃபீல்டு ட்ரிப்ஸ் எங்கெல்லாம் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இது, அப்புறம் 1 year பிளான், எவ்ரி மந்த் எவ்ரி வீக் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் பிளான்ட். ஸோ அந்த பிளான் படி தான் வந்து நியூ அகடமிக் இயர் இருக்கும். அண்ட் அவர் எஜுகேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இயர். 50% டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் 50% லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன். பர் வீக் 40 classes எப்படி அலோகேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த புக்ஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் வில் பி கிவன். அண்ட் ஆக்டிவிட்டீஸ், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் சினிமா அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கூல் சினிமா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் as ஃபார் த பேரண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி ஒரு சினிமா, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு டேர்ம்க்கு ஒரு சினிமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நியூ பெடகாஜி which is being introduced for the very first time in தென்காசி district. Yes, now இப்போ நீங்கள் சந்தேகத்தில் கேட்ட மாதிரி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் சொன்னது மாதிரி 2025-26 அகடமிக் இயருக்கு ப்ரீகேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஸ்கூல் ஃபீஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 2029-2030 அகடமிக் இயர் வரைக்கும் இருக்க போகிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அகடமிக் இயரில் ஜூனில் ஒரு பேரண்ட் அவங்களது குழந்தைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய டியூஷன் ஃபீஸ் ஜஸ்ட் ₹12,000. The same child when he or she comes to second standard, இந்த 12,000 என்பது 13,500 ஆகும். Just 1,000 rupees, 1,500 rupees will be increased. third standardக்கு வரும்போது 15,000. 2025-26ல இருந்து 2029-2030 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். That's all.
ஸோ இது வந்து 100% we will not change this fee structure for another 5 years. In addition to the textbooks, we teach a lot. For example, for classes KG to 8th standard, we have separate classes for phonics, abacus and yoga. All these classes are compulsory. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனிக்ஸ், அபாக்கஸ் அண்ட் யோகா வகுப்புகளுக்கு நாங்கள் தனியாக எந்த ஒரு சார்ஜும் மாணவர்களிடமிருந்து வாங்குவதில்லை. இந்த ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் 12,000 10,000ன்னு எதை சொல்லியிருக்கிறோமோ அந்த ஃபீஸில் தான் இந்த ஃபோனிக்ஸ், அபாக்கஸ், யோகா எல்லாமே வந்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்லித்தரப்படும். அது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் லைக் சிலம்பம், பரதம், கராத்தே, செஸ், கேரம் போன்ற அனைத்து வகுப்புகளும் மாணவர்களுக்கு இலவசமாகவே சொல்லித்தரப்படுகிறது. Each and every class will have its own library. ஒவ்வொரு மாணவனும் ஒரு அகடமிக் இயரில் குறைந்தது 15 to 20 புத்தகங்கள் படிப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். Books are totally different. We encourage the students to read books like Bill Gates, Steve Jobs, Jeff Bezos and Narayana Murthy. இந்த மாதிரியான லீடிங் பர்சனாலிட்டிஸ் உடைய புக்ஸ் தான் வாசிக்கிறதுக்கு வழங்கப்படும். குறிப்பாக vocabulary பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சேயிங். ஸோ குறைந்தது ஒரு கல்வியாண்டில் ஒரு மாணவன் 500 வார்த்தைகளிலிருந்து 1000 வார்த்தைகள் அவங்களாவே பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய vocabulary பவர் will be increased inside the classrooms. ஸோ இது 100% assurance கொடுக்க முடியும். Once if the vocabulary is increased, the communication will be very easy. So we focus on the students to speak in English also. And பாடப்பிரிவுகளிலும் வித்தியாசமாக கார்டனிங் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுபோக திருக்குறளுக்கென்று ஒரு வகுப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். LSRW ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில் one period will be allotted. சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போது ஃபீஸ் வந்து ரொம்ப இந்த ஸ்கூலில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்களே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக பாடங்களும் கம்மியாகத்தான் சொல்லித்தரப்படுமா அப்படின்னு கேட்குறது ஒரு தவறான கேள்வி. இட்ஸ் நாட் லைக் தட். ஐ எம் நாட் செல்லிங் எனி ப்ராடக்ட் அண்ட் கோயிங் அவே. ஜூனில் இருந்து அந்த அகடமிக் இயர் முடிகிற வரைக்கும் சரியான பாடங்களை சரியான நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸை வச்சு சொல்லி கொடுக்க முடியுங்கிறதுனால தான் தைரியமாக பெற்றோர்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரின்சிபல், குட் என்விரான்மெண்ட் அண்ட் குட் லெபார்டரிஸ். ஸோ பாட விஷயங்களில் அப்படி பண்ண முடியாது. இன்னும் நல்லா சொல்லணும்னு நினச்சா வாங்கக்கூடிய கட்டணங்களுக்கு அதிகமாகவே நாங்கள் பாடங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி இன் திஸ் அகடமிக் இயர் 25 and 26 whether we are doing it or not. கண்டிப்பாக நல்ல முறையில் பாடங்கள் சொல்லி தரப்படும். USP ஸ்கூல் இதனுடைய குறைந்த கட்டணத்தில் அனுபவம் மிகுந்த ஆசிரியர்களை வைத்து தரமான கல்வி கொடுத்திட USP தன்னை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி உங்களது குழந்தைகளை ப்ரீகேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.